ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோவில் வரலாறை தாங்க பார்க்க போகிறோம். அதோடு வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜாதகத்தில் நம்ம போய் பார்த்தாவே நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவது ஏதாவது ஒரு வரலாறு கோவிலுக்கு போங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் மேக்சிமம் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக ஒரு கோவிலுக்கு மட்டும் அனைவருமே மனசறிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. அதே சமயம் ஜாதகர்களும் அந்த கோவிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கோவில் என்னன்னா, முருகனுடைய 2வது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது அங்கே இருக்கக்கூடிய அழகிய முருகனும் கடற்கரைந்தான். ஏன்னா மற்ற முருகன் கோவில்கள்லாம் மலை மேலே இருக்குது. இந்த ஒரு முருகன் கோவில் மட்டும்தான் கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த ஒரு புனிதமான கோவிலில் போய் காலடி எடுத்து வைத்தாலே கிரகங்களால் ஏற்படக்கூடிய பெரிய சூழ்ச்சிகள்லேருந்து தப்பிக்க முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த இடத்துக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் அசுரரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகன் வதம் செய்தார். அதனால் இந்த புனிதமான இடத்துக்கு நாம் போனால் நம்மளுடைய ஆற்றல் புனிதமாக மாறும். ஸோ இப்பேற்பட்ட திருச்செந்தூருடைய வரலாறையும் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வீட்டில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாட்டு முறையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும், ஆக்சுவலி பயனும் பெற முடியும். சரி வாங்க, உங்களுக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோவிலுடைய சிறப்புகள் பற்றி சொல்கிறேன். கோவிலுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுடைய 2வது படைவீடு. தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ஒரு மிக அழகான கடற்கரை நகரம் தான் இந்த திருச்செந்தூர். இங்குள்ள திருச்செந்தூருடைய ஸ்பெஷலே முருகன் கோவில். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்களை இந்த கோவில் இருக்கிறது. அவர்கள் கோயிலில் மூலவரான முருகப்பெருமானுக்கு மரியாதை செலுத்தி அந்த கடற்கரையில் நீராடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. இக்கோயிலுடைய வரலாறு முருகப்பெருமானுடைய இறுதி போரின் கதையில் ஊன்றியுள்ளது. அதுவே அவருடைய பிறப்பின் நோக்கமாகவும் பலராலும் பரவலாக நம்பப்பட்டுருக்கு. ஒரே வளாகத்திற்குள் விஷ்ணு மற்றும் சிவபெருமானின் பல்வேறு அவதாரங்களை கொண்டுள்ள இந்தியாவின் ஒரு சில கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். திருச்செந்தூரில் உள்ள இந்த கோவில் நீண்ட மற்றும் கொடூரமான போருக்கு பிறகு அசுர அரசன் சூரபத்ரனை வென்ற முருகப்பெருமான் வெற்றியை குறிக்கக்கூடிய சின்னமாக கட்டப்பட்டது. புராணத்தின்படி சூரபத்மனை வீழ்த்திய பிறகு முருகப்பெருமான் பார்த்திங்கன்னு தன் தந்தை சிவனுக்கு நன்றி தெரிவிக்க விரும்பினார். அதற்காக அவர் தெய்வீக சிற்பியான மயனை வரவழைத்தார். மேலும் இந்த கோயில் அப்படிதான் அமைக்கப்பட்டதாக தல வரலாறு சொல்கிறது. அசுரனான சூரபத்மன் வீர மகேந்திரபுரி என்ற தீவு கோட்டையை ஆண்டு வந்தான். சூரபத்மனின் அளவற்ற பக்தியாலும் விஸ்வாத்தாலும் அவர் கவரப்பட்ட சிவபெருமான் அவனுக்கு பல வரங்களை அளித்தார். காலம் செல்ல செல்ல சூரபத்மன் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவனாக உருவெடுத்தான். அவன் பெற்றிருந்த அமரவத்தால் அவனது ஆணவம் மேலோங்க ஆதி காலம் ஆகவில்லை. அவன் கிளர்ச்சி செய்து சொர்க்கம், பூமி, நரகம் ஆகிய 3 உலகங்களையும் வெற்றிகரமாக கைப்பற்ற நினைத்தான். தேவர்கள் என்ற அமரர்களை அவன் அற்ப வேலைகளை செய்ய வைத்தான். அவனது சித்திரவாதையை தாங்க முடியாமல் தேவர்கள் சலிப்படைந்து சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமான் 3வது கண் திறந்தபோது 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டு 6 குழந்தைகள் தோன்றினர். உமாதேவி அந்த குழந்தைகளை கையில் ஏந்திய போது அவை ஒன்றிணைந்து 6 முகங்களையும் 12 கைகளையும் கொண்ட முருகப்பெருமானை பெற்றெடுத்தன. சூரபத்மனுடைய தலையை பெறுவதே என்ற ஒரே நோக்கத்திற்காகவே அவர் உருவாக்கப்பட்டார். சூரபத்மன் தேவர்களை விடுவிக்க மறுத்ததால் சில நாட்கள் நீடித்த ஒரு கடுமையான போர் மூண்டது. இதன் விளைவாக சூரபத்மன் இறந்தான். மேலும் முருகனுடைய அடையாள வாகனமான மயில் பிறந்தது. முருகப்பெருமான் தன் தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார். எனவே தெய்வீக சிற்பியான மயான் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினார். இன்றும் கருவறையில் சுப்பிரமணியன் சிவபெருமான வழிபட கோலத்தில் காட்சியளிக்கிறார். இக்கோயிலில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் காலத்தின் இன்னல்களை தாண்டி நிலைத்து நிற்கிறது என்று கூறப்படுகிறது.
போர்த்துகீசியர்களுடனான போரின் போது 1646 முதல் 1648 ஆண்டுகளுக்கு இடையில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியால் இக்கோயில் கைப்பற்றப்பட்டது. நாயக்க ஆட்சியாளருடைய உத்தரவின் பேரில் டச்சுக்காரர்கள் இறுதியாக கோயிலை காலி செய்ய ஒப்புக்கொண்டனர். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் சிலைகளை கொள்ளையடித்து டச்சு இலங்கையில் உள்ள காலிக்கு எடுத்து சென்றனர். ஆட்சியாளருடன் நடந்த பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சிலைகள் இறுதியாக திருப்பி கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்தோடு பல கதைகள் தொடர்புடையவையாக இருக்கு. அவற்றுக்கு அறிவில் கூட எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. அதோடு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அழகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனதை மயக்கோ. 124 தூண்களை கொண்ட பிரதான கோயில் நுழைவாயில ஔஸ்த மண்டபம் அலங்கரிக்கிறது. கோயிலின் பிரதான வாசல் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது மற்றும் முதல் கோயில் பிரகாரத்திற்குள் திறக்கிறது. அது சிவிலி மண்டபம் ஆகும். இந்த நுழைவாயிலின் வெளிப்புறத்தில் முதன்மையான மேற்கு கோபுரம் அமைந்துள்ளது. 140 அடி உயரம் வரை உள்ள ஒரு பிரம்மாண்டமான நுழைவாயில் கோபுரம் இக்கோயில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாக இருப்பதை இது தெளிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நியாயப்படுத்துகிறது. கோபுரம் 9 அடுக்குகளை கொண்டது என்பதை குறிக்கக்கூடிய வகையில் அதன் உச்சியில் 9 கலசங்கள் உள்ளது. பக்தர்களை வரவேற்கக்கூடிய விதமாக விநாயகர் பெருமானின் பிரம்மாண்டமான சிலை நிற்கிறது. வெங்கடேசாஸ்தர் சன்னதியில் 12 ஆழ்வார்கள், கஜலட்சுமி, பள்ளிக்கொண்ட ரங்கநாதர், ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் நீலதேவி ஆகியோர் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதிரி இந்த கோவிலுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அற்புதங்களும் இந்த கோவிலில் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட புனிதமான கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் வெளிப்படுவதை நீங்களே உணர முடியும். ஸோ இந்த கோவிலுக்கு உங்கள் ராசிக்காரங்க யார் போனாலும் அதிர்ஷ்டமும் ஆற்றலும் அளவு கடந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இப்பேற்பட்ட திருச்செந்தூர் முருகனை வீட்லையும் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ, சிலை, பேல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சஷ்டி செவ்வாய்க்கிழமை வர அன்னைக்கு அபிஷேகம் செய்து திருநீரால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலங்காரம் செய்து மாலை இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ ஏதாவது போட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சின்ன விஷயம் செய்யறதுனால உங்களுக்கு முருகனுடைய அருள் நிறைய கிடைக்கும். அதனால் முருகனுடைய அருளை பெற வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இதே போல் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது போல் நிறைய விஷயம் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த அதிசய கோவிலை பற்றியும் முருகரை வழிபாடு செய்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.